ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நான் தான் உங்கள் ஜூடா. திரும்பியும் நம்ம ஜாய் கிட்ஸ் எடுக்க வந்துட்டோம். நம்ம எடுத்துகிட்டு நான் ஒரு சின்னதாக கதை சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு வசனம் சொல்லுவேன். அந்த வசனம் குட்டியாக தான் இருக்கும், கதையும் குட்டியாக தான் இருக்கும். அது கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு ஊரில் ஒரு வீடு இருந்துச்சான். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பையன் இருந்தானா. அந்த சின்ன பையனுக்கு நடு ராத்திரி ரொம்ப இரும்பல், ஃபீவரு, மூச்சு விட முடியலையாம். அவனுக்கு நாங்கள் இறந்து போயிடுவோன்னு நினச்சானா. ஆனாலும் திடீர்னுட்டு ஒரு லைட்டு ஆனாச்சான். திடீர்னுட்டு அவங்க அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அந்த சின்ன பையன் ரொம்ப பயந்துக்கிட்டு அவங்க அம்மாட்ட சொன்னாங்களாம், எனக்கு ரொம்ப மூச்சு விட முடியலம்மா அப்படின்னு சொன்னாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ என் வயிற்றில் இருக்கும் போதே நான் தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி மருந்து கொடுத்து அவனை நல்லா தூங்கு முடிகிற வரையும், காலையில் ஏஞ்சி ப்ரே பண்ண வரையும் அவங்க அம்மா கூட வரையும் இருந்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் காலையில் அந்த சின்ன பையனுக்கு பெரிய அற்புதம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அவங்க அம்மா அந்த சின்ன பையனை தேய்ச்சல் மாதிரி நைட்டு தான் அவங்க கூட இருந்து அவங்க கூடயே தூங்க வச்சு நல்லா ஜெபிச்சு வந்தாங்களே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் ஏசப்பாவும் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு வசனம் பார்ப்போமா? ஒருவனை அவன் தாய் தேய்ச்சுவது போல் நான் உங்களை தேய்ச்சுவேன். ஏசாயா 66:13. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக நீங்களும் ஜோம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் உங்களுக்காக ஜோம் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரமும் ஒரு கதையோட ஒரு வசனத்தோடு உங்களை சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஜாய் கிட்ஸும் அடுத்த வாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.